இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த போலீஸ் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு 50 மாடல் டெஸ்ட் கொண்ட ஒரு அருமையான புக் எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் 50 மாடல் டெஸ்ட் புக். பொது அறிவு மற்றும் உளவியல் 6th முதல் 10th வரை புதிய சமச்சீர் புக் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த புக்கை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் ஆகலாம். இந்த புக்கு வாங்குவதற்கு நீங்கள் 8667528524 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விலை வந்து ஜஸ்ட் 400 rupees. இதோட கம்ப்ளீட் டீல்ஸ் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் தமிழ்நாடு சர்க்கிள் சைக்கிள் 3க்கான போஸ்ட் 3162 போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லோரும் விண்ணப்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சேம் டேட்டில் ஆரம்பிச்சு, அதாவது செப்டம்பர் 30 தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. அதே டேட்டில் தான் வந்து ஒடிசாவுக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ ஒடிசாவுக்கான ரிசல்ட் நேற்றைய தினம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 26 நைட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடிசாவும் தமிழ்நாடும் ஒரே டயத்தில் தான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபினிஷ் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள், ஓகேங்களா, அதாவது இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே வரும், அப்படி இல்லைனா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸோ இனி வந்து அடுத்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லைனா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வரலாம், ஓகேங்களா. ஆனால் ரிசல்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஸோ இன்னும் 1 வீக்கில் ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒடிசாவிலேருந்து சைக்கிள் 3க்கு 2020 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அதோட கட் ஆஃப் நிலவரத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஒடிசாவோட சைக்கிள் 3 ஆனால் அஃபீஷியல் ரிசல்ட், ஓகேங்களா. இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ், அப்புறம் வந்து எஸ்ஓ பிஓ நேம், ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் என்ன போஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஏபிபிஎம் பிபிஎம் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒடிசாவை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏபிபிஎம்முக்கு பொறுத்தளவுக்கு 88.16 அந்தளவுக்கு யூஆரில் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிபிஎம்முக்கு வந்து 93.1 இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. பிபிஎம்முக்கு வந்து 92.5 யூஆருக்கு கிடச்சிருக்கு. ஏபிபிஎம்முக்கு ரொம்ப கம்மியாக தான் மார்க் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதிலே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, ரொம்பவே கம்மியான கட் ஆஃப் தான் இருக்குது. 90%, அப்புறம் வந்து 83.6% வந்து எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 92.33% கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஏபிபிஎம் போஸ்ட்டு. பிபிஎம்முக்கு 86 பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிய வருது, ஓகேங்களா. ஸோ இதே நிலைமை வந்து தமிழ்நாட்டில் நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீடிக்காது. தமிழ்நாட்டில் வந்து சமச்சீர் கல்விக்கு அப்புறம் ரொம்பவே காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து 90க்கு மேலே % இருக்காங்க, ஓகேங்களா. அதாவது 450 அபோவ் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும், ஓகே. இடபிள்யூஎஸ் இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ் இருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 90க்கு கீழே இருக்கிறவங்களுக்கே கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இடபிள்யூஎஸில் அப்ளை பண்ணவங்களுக்கு. ஸோ ஒரு 87 85க்கு மேலே இருந்தாவே வந்து இடபிள்யூஎஸ் வந்து ஸோ ஒரு லக்லேயோ அல்லது அவங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்தே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒடிசாவோட ரிசல்ட்டு. ஸோ தமிழ்நாடு ரிசல்ட் கிடையாது. தமிழ்நாடு ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் இல்லைனா வித்தின் எ வீக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 89% எஸ்சிக்கு வந்து கிடச்சிருக்கு, 88.5க்கு கிடச்சிருக்கு, 88.667க்கு கிடச்சிருக்கு, அண்டு யூஆருக்கு 92%லேயே கிடச்சிருக்கு. யூஆர் நம்ம மேலே பார்த்தோம் 88%க்கே வந்து கிடச்சிருந்துச்சு. ஓபிசி 95.2க்கு கிடச்சிருக்கு. ஸோ பிபிஎம் தான் வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஏபிபிஎம்முக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. $83.6 எஸ்டிக்கு வந்து கிடச்சிருக்கு, ஏபிபிஎம் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் 88.66க்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அடுத்து 95 யூஆர் கிடச்சிருக்கு, 91.8 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிடச்சிட்ருக்கு. கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ஒடிசாவுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலான கட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து காம்படிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட ஸோ அங்கே மார்க் வாங்குறவங்களோட லிமிட் வந்து ரொம்ப கம்மி. அங்கே வந்து அதிகபட்சம் 95க்கு மேலே யாரும் வாங்குறது கிடையாது, ஓகேங்களா. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே 95க்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 6 lakhs அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைமோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் இந்த வருஷம் வேகன்சி 3122 வேகன்சிக்கு தகுந்த மாதிரி 6 lakhs அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பொதுவாக வந்து பெண்கள் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரீ அப்படிங்கிறனால வந்து பெண்கள் வந்து அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல் கேட்டகரி பெண்களுக்கு வந்து ஃப்ரீ.
ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா 95% மேலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு போஸ்ட் டாப்பிக்கு என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 85க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒடிசாவிலே இந்த நிலைமை அப்படின்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதே நிலைமை நீடிக்குமா அப்படின்னா ஸோ ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ ஒரு லாஸ்ட் இயரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 95க்கு மேலே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஸோ இடபிள்யூஎஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. அதாவது 90 அந்த ரேஞ்சிலே வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா லாஸ்ட் டைம். ஸோ அதில் இந்த பிடிஎஃப் லாஸ்ட்டில் வந்து போஸ்ட் டீட்டெயில்ஸ் விச் ரிசல்ட் வித்ஹெல்ட் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில காரணங்களால் அப்ளிகேஷன் மிஸ்டேக்னால அவங்க ரிசல்ட் வந்து வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் வந்து செலெக்ஷனை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து ரிசல்ட் போடுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரிசாவோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ தமிழ்நாடு ரிசல்ட் வந்து கூடிய விரைவிலே வரும். கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஸோ 6 lakhs அப்ளிகேஷன் இருக்கிறனால கண்டிப்பாக அதிகமாக வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதிகம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 90+ இருந்தால் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் வந்து 85+ இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பாஸ் ஃபெயில் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து ஓகே எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ எனிபடி அபவ் 80% வந்து ரிசல்ட்டை செக் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கலாம் ரிசல்ட்டை தயவுசெய்து செக் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்லாம் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குலாம் என்ன பர்சன்டேஜ் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களும் வந்து கண்டிப்பாக 90% மேலே தான் செக் பண்ணுங்கள். யூஆர்லாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இடபிள்யூஎஸ் வந்து 85க்கு மேலே இருந்தாவே நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பாஸ் ஆகலையான்னு செக் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அபவ் 85 இல்லைன்னா 90க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ரிசல்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் யாரும் கவுன்சிலிங் போகல அப்படின்னா அடுத்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் மொபைலுக்கு டேரெக்டாக மெசேஜ் இல்லைனா மெயில் வந்து கொடுப்பாங்க. மெயிலுக்கு ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.